பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 4வது அதிகாரம் 8வது வசனம். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீங்க. நீங்க ஒருத்தர் மட்டும்தான் என்னை சுகமா தங்க பண்ணுகிறீங்க சொல்லி இங்க தாவீது சொல்றாரு. அதாவது ஆண்டவர் மட்டும்தான் நிம்மதியான ஒரு வாழ்க்கை தருவர், சுகமான ஒரு வாழ்க்கை தருவர், நல்ல தூக்கத்தை தரதும் ஆண்டவர் தாங்க. இன்னைக்கு நீங்க நிறைய பேருக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, தூங்குறதுக்கு நான் ட்ரை பண்ண, நைட்ல சரியா தூங்க முடியல, ஓவர் திங்கிங் ஓவர் ஆயிட்டே இருக்கு, நான் என்ன பண்றேன் எனக்கே தெரியல, ஃபோன் பார்த்துன்னு இருக்கேன், ரீல்ஸ் பார்த்துன்னு இருக்கேன், அதனால இன்னும் அதிகமாக தூக்கம் வர மாட்டேங்குது, கண் எரிச்சலா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கீங்களா? இன்னைக்கு ஏசப்பா சொல்றாரு, உனக்கு ஏன் தெரியுமா தூக்கம் வர மாட்டேங்குது? நீ நிறைய கவலைப்படுற, நிறைய அழுவுற, தேவையில்லாம சிந்திச்சுக்கிட்டே இருக்க, முக்கியமா தேவையில்லாம ரீல்ஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ற, டிவி பார்த்துக்கிட்டே இருக்க. அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணு. தூங்குறதுக்கு நீ நேரத்தை செலவழிக்கிறதுக்கு முன்னாடி நீ ப்ரேயர் பண்ணியா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேள்வி கேட்குறாருங்க. இப்போ இந்த செகண்டு இந்த வசனத்தை வச்சு ஏசப்பா எனக்கு நல்ல தூக்கத்தை கொடுங்க நீங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல தூக்கத்தை ஏசப்பா எனக்கு தருவாரு, சுகமா தங்க பண்ண போறாருங்க. ஏசப்பா தாவீது சுகமா தங்க பண்ணார்ல, உங்களை விட்டுருவாரா? கண்டிப்பா நல்ல தூக்கத்தை நீங்க தூங்குங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ.